மணிக்கே கிளம்புனீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இந்த வீடியோ ப்ரூஃப். சுற்றி பாருங்கள், ஒரு கக்கா இல்லை. மேலே பார்த்தா பே எஃபெக்ட் தான் இருக்குது. அதனால் 3 மணிக்கே கிளம்ப வேண்டியனாங்க. நம்ம கம்பெனி சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் 4 மணி வரைக்கும் காத்திருந்து கிளம்புறோம். இப்போ கூட நாங்கள் போயிட்டு கார்கிட்ட உட்காந்து ரிப்போர்ட்டை போட்டுட்டு தான் கிளம்புவோம். என்ன, எங்களுக்கு சின்சியரிட்டி, வேலை தான் முக்கியம். முதல்ல கடமை தான் எங்களை உயர்த்தும். அது முடிந்த பிறகே நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம். கண்ணியம், கட்டுப்பாடு. அவனை ஒருத்தன் முறுக்கிட்டு வரான். இந்த பக்கம் அந்த பக்கம் அடுத்தது வழியே தெரியல. ஐயோ, பரவாயில்ல. இவங்க தான்ப்பா வந்ததுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நமக்கு ஒரு நியூஸ் வரும், அவ்வளோதான். அதுதான் என் ப்ரமோஷன். ஷேவா, பட் இட் வாஸ் அ குட் கேம்பஸ் ட்ரைவ். ஒரு கார் இல்லை, 4 கார் நிற்குது. இன்னும் 2 கம்பெனி இருக்காங்க. மேபி ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கணும் மக்களே. மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்னா, கேம்பஸ் ட்ரைவ்னு ஒன்றும் லைவாக நடந்துச்சு. மெக்கானிக்கல் ஸ்கோப் இருக்குன்னு பார்த்தா ஐடி ஸ்கோப் தான் அதிகமாக இருந்துச்சு. நாங்களும் வந்துட்டு மெக்கானிக்கல் எடுக்கணும், ட்ரிபிள் எடுக்கணும்னு வந்து உட்காந்தோம். பக்கத்தில் இன்ஃபோசிஸ்காரன் வந்தான், மொத்தமாக கூட்டம் அங்கே தான் நின்றுச்சு. ஆனால் அவன் ஏதோ 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஆள் எடுக்கிற மாதிரி 10 பேரை மட்டும் தூக்கிட்டு போயிட்டான். 60 பேரை நிறுத்தியிருக்கோம். அதுலேயுமே ஐடி ஒரு 30 பேரோ 40 பேரோ வந்துட்டாங்க. நாங்கள் ரெலவெண்ட்டாக எடுக்கிறோம். 10 பேர் தானா? ஐடி 10 பேரா? பாருங்க, அப்படின்னா நம்ம கம்பெனி ரீச் ஆகிருக்குன்னு தான் அர்த்தம். நிபா ஹோம் லிவ்ஸ்ன்ற கம்பெனி ரீச் ஆகிருக்குது. ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஸ்கோப்பு ப்ரொவைட் பண்ண தான் செய்கிறோம். ஆனால் எங்கள் கம்பெனிக்கு நாங்கள் இன்னும் நிறையா பிராண்டிங் பண்ணுவோம். ஆக மொத்தத்தில் இன்றைக்கி லயோலா காலேஜ் வந்த கேம்பஸ் ட்ரைவ் ஃபெயிலியர். பசங்க இன்றைக்கி எதிர்பார்த்து வந்த ஸ்கோப் ஒன்லி ஃபார் ஐடி, நாட் ஃபார் மெக்கானிக்கல் ஆர் சம்திங். ஆனால் மற்ற இடம் ஈயாடினதுக்கு நம்ம இடம் எவ்வளோ பரவாயில்லடா இல்லை? குட் ஒன், குட் திங். இவ்வளோ பெரிய கேம்பஸில் 70 கம்பெனி, 70 கம்பெனிக்கு 1200 பேர். எத்தனை ஒருத்தன் 10 ரெஸ்யூம் எடுத்துகிட்டு வந்திருந்தா கூட 700 ரெஸ்யூம் போயிருக்குமாடா? 700 மேலே போயிருக்கும். ஒரு 12,000 ரெஸ்யூம் போயிருக்கும் 70 கம்பெனிக்கு. நம்ம ஒரு கம்பெனி மட்டும் தான் ரெஸ்யூமே வாங்கலை, எல்லாத்தையுமே டிஜிட்டலில் வாங்கிட்டோம். என்னத்தை பண்ண?